ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன ஐ ஸ்பிட் ஆன் யூ கிரேவ் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் படம் தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயினை 4-5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிடுறானுங்க. இதன் காரணமா நம்ம ஹீரோயினுமே இவனுங்களை எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தாங்க இது. படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப கார்ல வேகமா வந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நாவல் ஆசிரியரா இருப்பாங்க. இதன் காரணமா இவங்களுமே நம்ம தனியா இருந்தாக்கா நிறைய கதைகள் எழுத முடியும், நிறைய ஐடியாஸ் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டை வந்து வாங்கி அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதன் காரணமா தான் இப்ப நம்ம ஹீரோனுமே இந்த கார்ல வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி வந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேல வழி தெரியாது. இதன் காரணமா அந்த வீட்டை யார் வாங்கி கொடுத்தாரோ, அதாவது அந்த புரோக்கர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க கொடுத்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த நபர்கிட்ட கேட்க, இதுக்கு அந்த நபருமே மேப் எல்லாம் பார்த்து இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கைட் பண்ணுவாரு. இதன் காரணமா நம்ம ஹீரோனுமே அவங்க சொன்ன அதே ரூட்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோனுக்கு இது வரைக்கும் அந்த அட்ரஸ் கிடைக்கல. அப்பன்னு பார்த்து இவங்களுமே ஒரு பெட்ரோல் பங்க பார்க்க, இதன் காரணமா போற போக்குல பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் கூடயே பாத்தீங்கன்னா அட்ரஸிங் கேட்பாங்க எந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிற நபர்களும் பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஷெட்ல இருக்கிற நபர்களுமே நம்ம ஹீரோனை பார்த்து டீஸ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோனுமே டீஸ் பண்ணா பண்ணிக்கோங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அட்ரஸ் மட்டும் கேட்டுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா இவங்க வரக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அந்த வீட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுதுங்க. ரொம்ப தனிமையா இருக்கிறதால இவங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் கதை எழுதுறதுக்கு இந்த இடம் சூப்பரா இருக்குது பிளேஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம ஹீரோனுமே அவங்க எடுத்துட்டு வந்த அந்த திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டுல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட் உட்காந்து இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டு பக்கத்துல கரேஜ் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குங்க. இந்த கரேஜை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கதவு சாத்தின மாதிரி இவங்களுக்கு சவுண்ட் கேட்டு இருந்திருக்கும். இதனால இவங்களுமே யாராவது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தாக்கா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் அது கூடவே நம்ம ஹீரோனுமே அந்த கரேஜ் உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தாக்கா பூச்சி மருந்து அடிக்கிற பாட்டில், அப்புறம் ஆசிட் பாட்டில் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் ஆல்ரெடி இந்த கரேஜ்ல இருந்தவங்க வந்து வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதன் பிறகு நம்ம ஹீரோனுமே சரி ஓகே போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க லேப்டாப் எடுத்துட்டு அப்படியே உட்காருவாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அவங்க பக்கத்துல வச்சுட்டு இருந்த அந்த ஒயின் பாட்டில் இவங்க மேல வந்து விழ, இதன் காரணமா இவங்களுமே ட்ரெஸ் போய் வாஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இவங்க பண்ற எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினுமே ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறமா ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீட்டை வந்து பார்ப்பாங்க. இது யார் வீடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாக்கா கத்தி கடப்பாரன்னு சொல்லி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கோங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே நமக்கு எதுடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி இவங்களோட வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகலாம் சொல்லிட்டு டேப்பை திறந்தாக்கா தண்ணி ரொம்ப கேவலமா வருதுங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே ஹெல்ப்புக்காக ஒரு பிளம்பரை கால் பண்ணி வர வைப்பாங்க. ஆனா வந்த அவனடானா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம பேசுறது கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அரையும் குறைமா தான் பேசிட்டு இருப்பான். அதன் பிறகு அவனுமே அவன் வேலையை வந்து டக்குன்னு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுமே ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து கிஸ் போட, இதெல்லாம் பாக்குறவனுமே சிப்போ அப்படியா அப்படின்ற சொல்லிட்டு இவனுமே அங்கிருந்து போயிடுவான். இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் அந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்து அந்த 3 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா இப்ப இந்த மனநல பாதிக்கப்பட்ட நபர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோயின் வீட்டுல வந்து பிளம்பிங்ல பார்த்தா பாத்தீங்களா, அவனுமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பான். இதுல ஒரு நபருமே எது நடந்தாலுமே வீடியோ எடுக்கிற ஒரு பழக்கத்தோட தான் இருப்பான். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு மீனை பொரிச்சு சாப்பிடும் போது அந்த மீன் வந்து துடிக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பயபுல வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இப்படி இவன் சைக்கோத்தனமா வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வர அந்த மனநல பாதிக்கப்பட்டவனை பார்த்து இன்னொருத்தனமே சொல்றான், பாரு இவனுக்கு வந்து புதுசா ஒரு ஆள்லாம் வச்சுக்காங்க போல, பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வராண்டா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, பொண்ணா இதுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இவன் ஆல்ரெடி எடுத்த அந்த வீடியோ வந்து காட்டுவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க பைபிள் வீடியோ தந்திருக்கான். அதாங்க போன சீன்ல கூட ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது வீடியோ எடுக்கிற மாதிரி காட்டினாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல இந்த பையனுக்கு தாங்க இந்த மாதிரி வந்து வீடியோ தந்திருப்பான். ஸோ இப்படி இவங்க இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே அன்னைக்கு நைட்டு தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அது கூட பாத்தீங்கன்னா நார்மல் தம்மா இருக்காதுங்க, கஞ்சா தம்மா தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சம போதையாகி மயக்கமாயிடுறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதன் காரணமா இவங்களுமே அறபோதையில் எழுந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க என்னதான் வெளியில வந்து சுத்தி முத்தியும் பார்த்தாலுமே அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி ஓகே யாருமே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து கதவை வந்து மூடிக்கிறாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தாக்கா அந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்த அந்த 3 பேரும் அங்கதான் இருக்கானுங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அந்த பிளம்பிங் பண்ண வந்த அந்த மனநல பாதிக்கப்பட்டவனும் இப்ப இங்க தாங்க இருக்கான். இப்படி வந்தது மட்டும் இல்லாம இவனுக்கு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வியர்டா பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நீ எங்களை பெட்ரோல் பங்க்ல பார்த்து சிரிச்சல்லடி இப்ப சிரிடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை சிரிக்க சொல்லி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சரக்கு வந்து அடி இதை பண்ண அதை பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்வர்டா வியர்டான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் அதுக்கப்புறமா கூட நம்ம ஹீரோயின் வாயில பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சரக்கு பாட்டில வச்சு திணிச்சு இதை குடி அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா உசாரான நம்ம ஹீரோயினுமே அந்த பாட்டில் எடுத்து இவன் காலில் அடிச்சு இவனை மட்டையாக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே எடுத்து இன்னொருத்தனோட கண்ணில் வந்து அடிச்சு விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோயினுமே அங்கிருந்து தப்பிச்சு வெளில வராங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த காட்டுல
தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற அந்த போலீஸ்காரனுமே சரி ஓகேமா நம்ம எதாவது வீட்டுல போய் பேசிக்கலாம், வீட்டுல போய் பார்க்கலாம், நீ பயப்படாம எங்க கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போறாங்க. ஆனா அப்படி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா போலீஸ்காரருமே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு ஏமா நீ சொன்ன மாதிரி யாருமே இங்க இல்லையம்மா, என்னது இது அண்ட் அது மட்டும் இல்லாம உன் வீட்டுல நடனா கஞ்சா சிகரெட்னு சொல்லி எல்லாமே இருக்குது, பார்க்க போனா நீ தான் கிரிமினல் மாதிரி இருக்கிற, எல்லா போதை பொருளும் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் போதையில் இந்தியா நீ டைம் வேஸ்ட் பண்றதுக்காக எங்களை நீங்க கூட்டு வந்தியா, உன்னதான் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்றானா. இப்ப நம்ம ஹீரோயினை செக் பண்றன்ற பேர்ல மேலேங்கிலையும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் கை வச்சு சில்மிஷம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து அந்த 3 பேரும் இங்க வந்துடுறானுங்க. அதாவது அந்த பெட்ரோல் பங்க்ல இந்த 3 பேரும் அந்த கூட பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்ட அந்த நபருமே கூட்டு வந்துடுறானுங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிற நபருமே நடக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த கூட பாத்தீங்கன்னா அந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த நபரை கம்பல் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் கூட ஒண்ணுமா இருக்க வச்சிடறானுங்க. இதையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனு 3 பேரும் மாறி மாறி அந்த பொண்ணை ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்து காட்டு வழியா வந்துட்டு இருப்பானுங்க. ஆனா இவங்க இந்த பக்கம் வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இவங்க எல்லாருமே அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோனுக்காக வெயிட் பண்ணி நம்ம ஹீரோயின் வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோனை பிடிச்சி இப்ப நடு காட்டுலயே படுக்க போட்டு ரொம்ப கொச்சத்தனமா டார்ச்சர் பண்ணி நம்ம ஹீரோயினை திரும்ப திரும்ப ரேப் பண்ணி டார்ச்சர் பண்றானுங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப இவங்களை ஓவரா வந்து ரேப் பண்ணதால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியான பிரம்மையிலேயே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பயுமே இவனுங்க பின்னாடியே வந்துகிட்டு நம்ம ஹீரோனை தப்பிக்க விடாத மாதிரி நீ எங்கடி போயிடுவ எங்களை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே பின்னாடி வரானுங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி பொறுமையா ஒரு பாலத்துக்கு மேல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த பாலத்துக்கு நடுவில் போனதுக்கு அப்புறமா பாலத்துல இருந்து கீழே குதிச்சு அந்த தண்ணியோட தனியா வந்து மறைஞ்சிடறாங்க. இதன் காரணமா இவனுங்க எல்லாருமே அந்த ஆத்துல இறங்கி நம்ம ஹீரோயினை தேடுவானுங்க. ஆனா ரொம்ப நேரம் தேடியுமே நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட மாட்டிருக்க மாட்டாங்க. சரி ஓகே அவ தண்ணியோட தனியா போய் சேர்ந்தா போல செத்துறா போல அப்படின்னு சொல்லி இவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா கரை ஒதுங்கினதுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோனை டார்ச்சர் பண்ணும்போது ஒருத்த வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அந்த கேசட்டை வந்து புடுங்கி உடச்சு போட்டுறானுங்க. அதன் பிறகு இவனுங்க நம்ம ஹீரோனை அந்த வீட்டுல என்னென்னலாம் சில்மிஷம் பண்ணானுங்க என்ன மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணானுன்னு சொல்லி எல்லா ப்ரூஃபுமே அங்க இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் எரிச்சு போட்டுறானுங்க. அதன் பிறகு இவனுங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் சொல்லி தனித்தனியா போயிடுறாங்க. இப்ப அப்படியே கற்பனாக்கா இந்த பக்கம் இந்த போலீஸ்காரரை காட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அழகான பெண்ணும் ஒரு அழகான மனைவியும் இருப்பாங்க. ஆனா என்னதான் இவங்க அழகா இருந்தாலுமே பாயபக்கி நாடானா வயசு வித்தியாசம் பார்க்காம இன்னொரு பொண்ணு போய் ரேப் பண்ணிட்டு சாவச்சிட்டு வந்துருக்குது. இதனாலே பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே நம்மளோட வேலையை வந்து பார்க்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனாலுமே இவங்க யாருக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பொண்ணை இந்த மாதிரி நம்ம வந்து ரேப் பண்ணி சாவச்சிட்டுமே சொல்லி கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம கேஷுவலா இருக்கானுங்க. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நபர் மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாரு, தெரியாம தப்புன்றோமோ அப்படின்ற மாதிரி. இப்படி அவன் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோயினோட முகம் பேய் மாதிரி வந்துட்டு போதுங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இவனவே பயந்துகிட்டு அலறுவான். அப்பன்னு பார்த்து கண்ணை வந்து பார்த்தாக்கா அந்த பேயோட உருவம் இருக்காதுங்க. சரி ஓகே நம்மளோட இல்யூஷன் போல அப்படின்ற மாதிரி இவனுமே இது பெருசாத்துக்காம விட்டுருவான். இப்ப அப்படியே கற்பனாக்கா இந்த பக்கம் எப்பவுமே வீடியோ எடுத்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே அலறி அடிச்சுக்கிட்டு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக வருவான். டேய் போச்சுடா காணாம போச்சுடா, ஐயோ அவ்வளவுதான்டா பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டே வருவான். இவங்களுமே என்னடா காணாம போச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது ஐயோ என் கேமரா காணோம்டா அப்படின்ற மாதிரி இவனு சொல்ல, டேய் கேமரா தான்டா காசு குத்து வாங்கிக்கலாம்டா, இது ஏன்டா லூசமா பண்ணிருக்க அல்ப அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ கேமரா மட்டும் காணாம போல, நம்ம அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண எல்லாமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அன்னைக்கு வந்து அந்த போலீஸ்காரன் வந்து அதை உடச்சு போட சொன்னான், ஆனா நான் வேற சிடி தான் உடச்சு போட்டேன், அந்த சிடி நான் உடச்சு போடல, அது அந்த கேமராக்குள்ள தான்டா இருக்கு, சோ இப்போ அந்த கேமராவோட சேர்ந்து அந்த சிடியும் காணாம போச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு இவங்க 2 பேரும் செமையா காண்டாகி இவனை போட்டு மொத்த ஆரம்பிச்சிடறாங்க. பைத்தியக்காரன் நாயே, அன்னைக்கு அந்த போலீஸ்காரன் நடனா அந்த சிடியை உடச்சு போட சொன்னா எரிக்க சொன்னா, நீ நடனா லூஸ் ரொம்ப பண்ணிட்டு இருக்க, அறிவில் உனக்கு சோத்த தின்றியா இல்ல பீ தின்றியா அப்படின்ற மாதிரி அசிசமா கேட்டு இவனை போட்டு ஆடி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் வீட்லயுமே போலீஸ்காரன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவனோட பொண்டாட்டி நாடானா எங்க உங்களுக்கு தேடி ஒரு நபர் வந்திருந்தாரு, இந்த மாதிரி வந்து இந்த சிடியை உங்ககிட்ட கொடுத்து பார்க்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சிடியை இப்ப இந்த போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்க, இப்ப இந்த போலீஸ்காரரும் அந்த சிடியை பார்த்த உடனே ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஹே நீ இந்த சிடியை பாத்தியா, ப்ளே பண்ணி பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ இல்லைங்க எனக்கு வேலை இருந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட உட்காந்து பார்க்கலாம்னு இருந்தேன், ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே நீ பார்க்கல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றானா அந்த சிடி எடுத்துக்கிட்டு இப்ப இவங்க 3 பேரும் மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். பிகாஸ் இவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிடி வந்து அந்த ஹீரோனை டார்ச்சர் பண்ண அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சிடி தான் அப்படின்னு சொல்லி இந்த பயபக்கிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதன் காரணமா இவனுமே இந்த சிடி எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேர்கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். டேய் எல்லாம் உன்னால் தான்டா புறம்போக்கு நாயே, அன்னைக்கே வந்து இந்த சிடியை வந்து நான் அழிக்க சொன்னேன், ஆனா நீ நடனா அசால்ட்டா விட்டுருக்க, அறிவில் உனக்கு சோத்த தின்றியா இல்ல வாரத தின்றியா, மனுஷனடா நீ கூட இந்த குழி பறிக்க பாக்குறீங்க, டேய் எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உங்க எல்லாரும் போட்டு தள்ள கூட நான் தயங்க மாட்டேன், மாட்டியோட கூட தயங்க மாட்டேன், பார்த்து இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த போலீஸ்காரரும் அங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டிட்டு அவருமே அங்க இருந்து கிளம்பி போவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இந்த மனநல பாதிக்கப்பட்ட இந்த நபருமே ஆத்து பக்கம் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து பின்பக்கமா வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வீட்டுக்குள்ள போய் பார்த்தாக்கா நம்ம
நம்ம ஹீரோயின் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இதன் காரணமா இவருமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு நடந்த அந்த சம்பவத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல, என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே கொஞ்சம் சைலண்டா இரு அப்படின்ற மாதிரி சைக்கிளே சொல்லுவாங்க. எனக்கு கூடவே பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு சொல்லி, நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லியும் புரியுது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோனுமே அவனை வந்து மடியில சாச்சிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம ஹீரோயின் இவனை மன்னிச்சிட்டாங்க போல அப்படி சொல்லி நினைச்சாக்கா அதாங்க கிடையாது. பக்கத்துல இருந்த கேபிள் ஒயர் எடுத்து இவன் கழுத்துல நிறுத்தி தர இழுத்துட்டு போறாங்க. அடிங்க மாட்டியாடா நீ நாயா அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா தர இழுத்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இவனுங்க ரெண்டு பேரும் இந்த மனநல பாதிக்கப்பட்ட நபர் வந்து காணாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி இவனை வந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு சைடுல போய் தேடிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு சைடு வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் படத்தோட ஆழம் காட்சியில நம்ம ஹீரோயின் ஒரு பாலடைஞ்ச வீடு வந்து பாத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டையும் இவங்க பாக்குறானுங்க. பார்த்தது மட்டும் இல்லாம சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து செக் பண்றானுங்க. இப்படி இவங்க உள்ள வந்து செக் பண்ணும்போது தான் உள்ள வந்து ஒத்தனா பண்றானா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி இந்த வீட்டுல யாராவது வந்து தங்கி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கற்பனை இந்த பக்கம் இந்த குண்டு பயவலியும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனை கண்டுபிடிச்சிடறான். மாவள நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு எவனா பண்றானா நம்ம ஹீரோனை பிடிக்கலாம் சொல்லி அப்படியே முன்னாடி போகும்போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச அந்த டிராப்ல பாத்தீங்கன்னா பயபுல காலை வச்சு மாட்டிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் வச்ச டிராப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யானைகளை பிடிக்கிறதுக்காக இரும்பால செய்யப்பட்ட ஒரு ஷார்ப்பான டிராப் வந்து செட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து நம்ம ஹீரோயின் செட் பண்ணியிருப்பாங்க. இது தெரியாம பயபுக்கு கால் வச்சதால இப்ப அவன் காலையை பாத்தீங்கன்னா துண்டா உடஞ்சி உள்ள இருக்கிற எலும்பு சதெல்லாம் வந்து தனித்தனியா தெரிய ஆரம்பிச்சதுங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இவனுமே பயங்கரமா கதறிக்கிட்டே சத்தம் போட இந்த சவுண்ட் கேட்கிற இன்னொருத்தனுமே அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோனுமே உருட்டுக்கட்டை எடுத்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு மட்டையாக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுமே இதுல ஒருத்தனா பண்றாங்கன்னா பாத் டப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து படுக்க வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு கட்டை நட இவன் நெஞ்சுக்கு நேரம் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளி பக்கமா வந்து ஓபன் பண்ண மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த தொட்டில பாத்தீங்கன்னா தண்ணியுமே நிரம்பிட்டு இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த வீடியோ எடுக்கிற நபரையுமே ஒரு மரத்துல கட்டி வச்சு இப்ப நம்ம ஹீரோயின் இவனை வீடியோ எடுத்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா இவன் தலை வந்து அப்படி எப்படி திரும்பாத மாதிரி இவன் தலையை வந்து அந்த மரத்தோட மரமா வச்சு டேப்பால வந்து சுத்து போட்டு லாக் பண்ணி இருப்பாங்க. இது எதுக்காக அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எலி எடுத்து இவன் வாய்க்குள்ள விட்டு இவனை டார்ச்சர் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா அவனுமே அந்த எலியை கடிக்கவும் முடியாம முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம அவஸ்தை பட்டுட்டு இருப்பான். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுத்து அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதன் பிறகு ஒரு மீன் பிடிக்கிற முள்ளுங்களை எடுத்து இவனோட இமைகள்ல மாட்டி அப்படியே அந்த மரத்தோட மரமா வந்து ஒட்டி வச்சிடறாங்க. அந்த கூடவே பாத்தீங்கன்னா அவன் கண்ணு வந்து ஓபன் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்குள்ள போய் பார்த்தாக்கா அந்த பாத் டப்ல இருக்கவன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இதை பாக்குற இவங்களுமே நாயே நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி இந்த குண்டனை பார்க்கறதுக்காக இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதன் பிறகு அங்க செத்து போன மீனோட குடல் எடுத்து இவன் மூஞ்சில அப்பி விட்டுறாங்க. ஆனா இவங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க பாத் டப்ல இருக்கிற இவனை வந்து அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறமா அங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஆசிட் பவுடர் இருந்துச்சு பாத்தீங்களா, அதையுமே எடுத்து அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து இப்ப ரொம்பவே ஆக்ரோஷமா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட தப்பி தவிர இவன் மூஞ்சி வாட்டி அந்த தண்ணியில பட்டுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா இவன் மூஞ்சி வந்து எரிஞ்சு சாம்பலா போயிடுங்க. அந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து ரொம்ப விஷத்தன்மையோட இருக்குங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னே இவன் சாகணும்னு சொல்லி இவன் நெஞ்சுகிட்ட இருந்த அந்த கட்டையை வந்து எடுத்து விட்டுறாங்க. இதன் காரணமா இவனுமே அந்த பாத் டப் மேல பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல இவன் என்னதான் ட்ரை பண்ணாலுமே இவனால இவனோட ஓன் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியலைங்க. இதன் காரணமா இவனுமே நெஞ்ச வந்து கீழே பார்த்த மாதிரி சாச்சி வேற வழி இல்லாம இவனோட முகத்தை வந்து அந்த தண்ணிக்குள்ள விட பார்த்தா இவன் முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்குதுங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இவங்க வந்து கண்ணெல்லாம் வந்து ஓபன் பண்ணப்பட்டு மூஞ்சில பாத்தீங்கன்னா அந்த மீனோட குடலெல்லாம் வந்து அப்பிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட காக்காக்கள் அந்த இடத்துல வந்து இவனை சுத்து போட்டு இவன் கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லி ஒன்னொன்னா கொத்தி தின்னு இவனை சாவடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவனுமே அந்த ஆசிட் தண்ணியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி துடிச்சு சாகிற மாதிரி காட்டுறாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ஒத்தநாடானா உயிரோட இருக்கும் போது கண்ணு மூக்கு வாயா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காக்காவால பிச்சு தின்னப்பட்டு கொலை பண்ணப்படுறான். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவனுமே ஆசிடால மூழ்கடிக்கப்பட்டு ரொம்ப கொடூரத்தனமா சாவறான். இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் பெட்ரோல் பங்க்ல காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடியுமே திரும்பி நின்னுகிட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாங்க. இதை பாக்குற இந்த மொட்டை பையனுமே என்னடா இது ஒரு பொண்ணு வாட்ட சாட்டமா இருக்காளே அப்படின்னு சொல்லி இவனுமே ஆனு வாய்ப்பு வருவான். அப்பன்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி இருந்த நம்ம ஹீரோனுமே அங்கிருந்து ராட் எடுத்து இவன் மண்டையில அடிச்சு இவனை மண்டையாக்கினதுக்கு அப்புறமா இவனுமே இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவனை அம்மனமா நிக்க வச்சு இவன் உயிரோட இருக்கும் போதே அதாவது இவன் கான்சியஸ்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவனோட ஒரு பள்ளியை வந்து புடுங்கி கொடுமை பண்றாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இவன் பயத்துல அதே இடத்துல ஒண்ணுக்கு போயிடுறான். இதெல்லாம் பாக்குற அவங்களுமே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற கத்திரிக்கோள் எடுத்து இவன் கண்ணு முன்னாடியே இவனை நிக்க வச்சு இவனோட பிரைவேட் பாட்டை புடிச்சு சதக்கு சொல்லி கட் பண்ணி வெளில எடுத்துறாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இவனும் இந்த இடத்துல துடிச்சு ரொம்ப கொடூரத்தனமா சாவறான். இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் அந்த போலீஸ் கண்ணை காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து இவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது இவனோட மனைவியுமே இவனுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனுமே பதறி அடிச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள
போவான். அங்க போனதுக்கு அப்புறமா இவனுமே பைத்தியகாரத்தனமா பயங்கரமா கத்திட்டு இருப்பான், என்ன காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி கத்திட்டு இருப்பான். அதன் பிறகு இவனுமே கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போலாம்னு சொல்லி காருக்குள்ள வந்து உட்காரும் போது இவனுமே பின்பக்கமா உட்காந்துக்கிட்டு இவனை மட்டையாக்கி இப்ப இவனுமே கடத்தின்னு போயிடுறா. சரி ஓகே, இவனுக்கு எந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இவனை பெஞ்சில் வந்து சாச்ச மாதிரி படுக்க போட்டுட்டு இவனோட பேண்ட் அவுத்துட்டு ஜட்டியெல்லாம் அவுத்துட்டு இவனோட பின்புறத்துல வந்து கன்னை வந்து எய்ம் பண்ண மாதிரி வச்சிருந்திருக்கா. இவன் மட்டும் இப்ப பின்னாடி நகர்ந்து வந்தான், அந்த ட்ரிகர் ஆன் ஆகி டமான் வெடிச்சு கன்றாவே அவன் சாகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம எதிர்க்க இருக்கிற அந்த மேத்தியோட கையில பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷனை முழுக்க முழுக்க செட் பண்ணி வச்சிருந்திருப்பா. இதனாலே பாத்தீங்கன்னா ஒன்னு இவன் பின்பக்கம் வந்தாலும் இவனுக்கு ஆப்பு இருக்குது, இல்ல முன்பக்கம் இருக்கிற அந்த மேத்யூ தப்பி தவறி கையாசான் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கிற கன் வெடிச்சு இவன் பின்பக்கம் டமான் வெடிச்சு கேவலமா இவன் சாகிற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு இருக்கா. இதனாலே பயத்துல இருக்கிற அந்த போலீஸ்காரனுமே எனக்கு மனைவி இருக்கா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என் மனைவி இப்போ பிரெக்னெண்டா இருக்கா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, உன் காலில் கூட விடுறேன், உயிர் பிச்சை கூட அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோனுமே கழுத செத்து போடா நாயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவன் பேசுறது எதுவுமே கேட்காம நீ சாகது உறுதிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில வந்து சைலண்டா உட்காந்துக்கிறாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா கடுப்பான அந்த போலீஸ்காரனுமே உள்ள இருந்து இவ்வளவு நேரம் கெஞ்சினா பாத்தீங்களா, ஆனா இப்ப நாடானா ஆச்சோ போச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடான். ஏய் நான் கண்டிப்பா வருவேன்டி, உன்னை நான் கண்டுபிடிப்பேன்டி, நீ எங்க இருந்தாலும் சரி நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உன்னை மறுபடியும் கேங்கா வந்து ரேப் பண்ணுவோண்டி, நீ செத்தடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரமா பார்த்து இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்த அந்த மனநல பாதிக்கப்பட்டவனுமே இப்ப கண்மொழிக்கிறான். கண்மொழிச்ச உடனே எதுக்கு நாடானா இந்த போலீஸ்காரன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கானே அப்படின்னு சொல்லி சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குவான். பாருங்க இவன் கையா செஞ்ச நேரமா பார்த்து அந்த கன்னு ட்ரிகர் ஆகி புல்லட் நாடானா இவனோட பின்புறத்தை ஓபன் பண்ணி இவனை சாவடிச்சது மட்டும் இல்லாம அந்த புல்லட் அப்படியே டிராவல் பண்ணி இந்த பக்கம் வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்டவனையும் சேர்த்து சாவடிச்சது. சரி ஓகே, நம்ம ஹீரோயின் எதுக்கு இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி சாதாரணமான ஒரு சாவு வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது இந்த மனநல பாதிக்கப்பட்டவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி சாதாரண சாவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தவங்களோட வற்புறுத்தலால தான் இவனுமே வந்து ஒரு வழி இல்லாம வேண்டாவிருப்பா தான் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பு பண்ணியிருந்திருப்பான். ஆனாலுமே தப்பு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனை பார்க்கும்போது வந்து மன்னிப்பு கேட்டிருப்பான் பாத்தீங்களா. இதன் காரணமா தான் நம்ம ஹீரோனுமே கொஞ்சம் மனசரிங்க வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்படி இவன் சாதாரணமா சாகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்ல இவனுமே அவங்கள மாதிரி எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா பயபோல இவனுக்குமே வந்து ரொம்ப கன்றாவியான சாவை தான் நம்ம ஹீரோயின் செட் பண்ணியிருப்பாங்க. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ரேபிஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம், எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும், காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.